உள்ளூர் முதல் உலகம் வரை என்ற நிகழ்வில் அடுத்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரள மருத்துவக் கல்லூரியில் இங்கே தமிழ்நாடு, அதாவது திருநெல்வேலி, தமிழ்நாடு எல்லையில் திருநெல்வேலி, தேனி, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளெல்லாம் கொட்டுறதுக்கு எதிராக ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரே பரபரப்பாகி இங்கேருந்து அப்புறமேல வந்து பசுமை தீர்ப்பாயம், இந்த தென்மண்டல் பசுமை தீர்ப்பாயம் கேரள அரசுக்கு வந்து கடுமையாக வந்து கண்டனத்தை தெரிவித்து நீங்களே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து ட்ரக்கில் லாரிலாம் வந்து திருப்பி அழுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன செய்தி அப்படின்னா, அந்த எல்லைப்புறத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சாதாரண காவலர்களை நிப்பாட்டாமல் தமிழ்நாடு அரசு வந்து அதிரடிப்படையை வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து நிப்பாட்ட போகிறதா வந்து செய்தி வந்திருக்கு. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. அப்படின்னா இந்த எல்லை, அதாவது இப்போ உள்ள அந்த செக் போஸ்ட்டில் உள்ளது 2 போலீஸ் தான் போடுறாங்க. இதனால் அவங்களால சரியாக கண்காணிக்க முடியதில்லைன்னு சொல்லுது. இன்னொன்று ஊழல் குற்றச்சாட்டு, அதை லஞ்சம் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறாங்க அப்படின்னு. இப்போ ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு நல்ல வரவேற்பத்தக்க செய்தி. இதுவும் எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு.